அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா முந்தைய வசனத்தில் வட்டி வாங்கக்கூடாது, முஃமின்களே நீங்கள் இது வரைக்கும் வட்டி கொடுத்துருந்தீங்க, வட்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த கடன் அசல் தொகையை மட்டும் வாங்குங்க, எக்ஸ்ட்ரா உள்ள அந்த வட்டி தொகையை தள்ளுபடி பண்ணிடுங்க, கொடுக்காதீங்க சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா போன வசனத்தை சொல்லியிருந்தான். இந்த வசனத்தில் அதையும் மீறி யாரோ வட்டி வாங்குறீங்க, வட்டியுடைய தொடர்பு ஏற்படுறீங்க அப்படின்னாக்கா அல்லாஹ்வும் ரசூலும் போருக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார்கள் சொல்லி அல்லாஹ் கடுமையை காட்டுறான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி நடக்கிறான் அப்படின்னாக்கா அவன் அல்லாஹ்விடம் போர் செய்வதற்கு சமம். அதாவது இதில் போர் செய்வது நோக்கம் அல்ல, ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்காமல் செய்வதுங்கிறது அது அந்த அளவுக்கு ஒரு கடினமான விஷயம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இதில் போருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஒரு அச்சமூட்டுவதற்காக. இதை வச்சு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சட்டத்தை சொல்கிறாங்க, ஒரு மனிதன் மீன் வட்டி வாங்குறான், வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி தொடர்ந்தான்னாக்கா அவனுடைய தலையை எடுத்துருங்க சொல்லி கடுமையான ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க. என்றாலும் இந்த வசனம் வட்டி வாங்குவதற்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை தருகிறது.